வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது சாய்பாபாவை வழிபடுவது எப்படி. ஜென்ம ஜென்மங்களாக நாம் சேமித்து வைத்த புண்ணியங்களின் பலனாகவே நாம் சத்குரு சாய்பாபாவை வழிபட ஆரம்பித்திருக்கின்றோம். அவர் நமக்கு இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டிய முறைகளையும் அதன் விளைவாக நாம் எப்படி இறைவனை அடைவது, இறை உணர்வை பெறுவது எப்படி என்பதையும் ஸ்ரீ சாய் சச்சரிதம் மூலமாக நமக்கு விளக்கிக் காட்ட முன்வருகின்றார். சாய்பாபாவின் இந்த வழிகாட்டலை நாம் தெரிந்து கொள்வது எப்படி? சத்குரு சாயி கூறுகின்றார், மேலே செல்லச் செல்ல, அதாவது வாழ்க்கையில் இறைவனை அடையும் நோக்கத்தில் நாம் மேலே செல்ல பல வழிகள் உள்ளன. இங்கிருந்தும் ஒரு வழி உள்ளது. யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கின்றார்கள், அவர்களே என்னை வழிபடுகின்றார்கள். சாயி அன்பர்களே, பாபா உடலை வருத்தி உபவாசம் இருப்பதை விரும்பவில்லை. அதை அவர் ஆதரிக்கவும் இல்லை. வெறும் சடங்குகளாக இயந்திர கதையில் செய்யப்படும் பூஜை முறைகளை, சடங்கு சம்பிரதாயங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. சடங்குகளுக்காக செய்யப்படும் பூஜையை விட மனதால் செய்யும் பூஜையாலேயே உம்மை மகிழ்ச்சி பெறச் செய்வோம். எனக்கு 8 விதமான பூஜை முறைகளோ 16 வகையான பூஜையோ வேண்டாம். எங்கும் உணர்வு இருக்கின்றதோ அங்கு நான் இருக்கின்றேன். ஆகையால் ஆத்ம சுத்தியோடு நாம் சீரடி சாய்பாபாவிடம் நம்பிக்கை வைத்து மனமாற பிரார்த்தனை செய்வதன் மூலமே அவரது கருணைக்கு அருகதை உள்ளவர்களாவோம். இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் மூலம் அவர் அருளை பெற முடியும். உயிரினங்கள் எல்லாவற்றிலும் என்னை பார்ப்பவனையே நான் விரும்புகிறேன். அதுவே என்னை வழிபட சிறந்த முறை என்கின்றார் பாபா. சச்சரிதத்தில் அவரை பற்றி கூறப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருக்கு கோழியோ ஆடோ பலியிட தேவையில்லை. பணமும் சமர்ப்பிக்க தேவையில்லை. நேர்மையான அன்பிற்காகவும் விசுவாசத்திற்காகவுமே அவர் பசிக்கொண்டார். அதன் பின் அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தொலைந்து போயின. சடங்குகளுடன் செய்யும் பூஜையை விட மனதால் செய்யும் பூஜையாலேயே உம்மை மகிழ்வடையச் செய்வோம். கண்கண்ட தெய்வமாகவும் லௌகீக ஆன்மீக வாழ்வில் நமக்கு வழிகாட்டிடும் சத்குரு சாயிநாதரிடம் எப்படி பிரார்த்தனை செய்வது? இதை 4 படிகளாக செய்ய வேண்டும். முதலில் பாபாவிற்கு நன்றி கூற வேண்டும். இன்று நமக்கு கிடைத்திருக்கும் வசதிகள், வாய்ப்புகள் ஆகியவற்றை அவை சிறியதாக இருந்தாலும் அவற்றை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூற வேண்டும். பண வசதியில், படிப்பில், அந்தஸ்தில், வேலை வாய்ப்புகளில், பதவிகளில், வீட்டு வசதியில் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை விட மேலான நிலையில் நம்மை வைத்திருப்பதற்கும் பாபாவிற்கு நன்றி கூற வேண்டும். எத்தனையோ குருமார்கள் இருந்த போதிலும் அவரிடம் நாம் நம்பிக்கை வைத்து அவரை வழிபட வைத்ததற்காகவும் அவருக்கு நன்றி கூறுவோம். இரண்டாவதாக, இதுவரை நாம் தெரிந்தோ தெரியாமலோ உடலால், மனத்தால், வாக்கால், செல்வத்தால் செய்த கெடுதல்களை இனிமேல் செய்யாமல் விலக்குவோம். நாம் யாருக்கெல்லாம் மனத்தால், வாக்கால், உடலால், பணத்தால் கெடுதல்களை செய்தோமோ அந்த ஆத்மாக்கள் அனைவரையும் மனதில் நினைத்து அவர்களிடம் மன்னிப்பு கோருவோம். நம் மனதில் தோன்றும் உட்பகைகளை, கோபம், பொறாமை, வெறுப்பு, வஞ்சம் போன்றவற்றால் நம்மால் காயப்பட்ட அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக நினைத்து கொள்வோம். அவர்களிடம் மனதளவில் ஆத்மார்த்தமாக நாம் அவர்களுக்கு செய்த கெடுதல்களை, தவறுதல்களுக்காக நம்மை மன்னிக்க வேண்டுவோம். இனிமேல் மீண்டும் இந்த தவறுகளை செய்ய மாட்டோம் எனவும் உறுதி கொள்வோம். மூன்றாவதாக, பாபாவிடம் நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை, வேண்டுகோள்களை கூறுவோம். அவற்றை நிறைவேற்றித் தருமாறு வேண்டுவோம். நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அவர் காத்திருக்கின்றார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை அவர் நிறைவேற்றித் தர காத்திருக்கின்றார். உரிமையோடு கேளுங்கள், உறுதியாக நிறைவேற்றித் தருவார். பாபா நான்காவதாக, நமக்காக மட்டுமன்றி நமக்கு தெரிந்த நம் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உலகில் உள்ள அனைவரின் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றித் தருமாறும் அவர்களுக்காகவும் சாய்பாபாவிடம் வேண்டுவோம். இப்படியாக தினமும் இரவு படுக்கப் போகும் முன் ஒரு 10 நிமிடம் இதே வரிசைப்படி இந்த 4 பிரார்த்தனைகளையும் மனதில் பாபாவை எண்ணிக்கொண்டே கூறுங்கள். விரைவில் உங்களினுள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம்.
வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் பாபாவின் கூட்டு பிரார்த்தனைகளில் இடம்பெறுங்கள். அதன் காரணமாக ஆச்சரியப்படும் வகையில் அவர்களுக்கு மனங்களில் நிம்மதி, சாந்தி, சந்தோஷம் ஆகியவை கிடைக்கப்பெறும். அத்துடன் உங்கள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இந்த வகையில் பிரார்த்தனை செய்ய செய்ய உங்களுக்குள் ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கும். கவலை தோய்ந்த முகத்துடன் பிரார்த்தனை செய்ய வந்தவர்கள் விரைவில் கவலைகள் நீங்கி முகங்களில் ஒளி, உள்ளங்களில் அமைதி, ஆனந்தம், புத்துணர்வு ஆகியவற்றை பெற்றதாகவும் கூறுகின்றார்கள். இப்படி பாபாவின் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டவர்களின் மனக்கதவை திறந்து சுலபமாக தீய சக்திகள் உள்ளே நுழைய முடியாது. இனி நாங்கள் பாபா கூறிய முக்கிய வாழ்க்கை முறைகள் என்னென்னவென்று பார்ப்போம். வீண் விவாதம் வேண்டாம். எதற்கெடுத்தாலும் வாதம் செய்வதோ மற்றவர்களுடன் போட்டி போடுவதோ நற்குணம் அன்று. எளிமையாக இருங்கள். பகட்டான ஆடைகள் வேண்டாம். நேர்த்திக்கடன் செய்து கொண்டால் உங்கள் விருப்பம் நிறைவேறியவுடன் நேர்த்திக்கடனை மறக்காமல் செய்யுங்கள். நாயாயினும் பன்றியாயினும் ஈயாயினும் சரி, யாரையும் அவமரியாதை செய்யவோ ஒதுக்கவோ வேண்டாம். முற்பிறவி சம்பந்தமில்லாமல் யாரும் நம்மிடம் வருவதில்லை. நேரம் வரும்பொழுது உன் பிரச்சினை தீர்வு செய்யப்படும். அதுவரை பொறுத்திருங்கள். தர்ம நெறியை விட்டு விலகியவர்களின் தொடர்பை தவிருங்கள். விரதங்கள் வேண்டாம். உபவாசங்கள் வேண்டாம். உடலை வருத்தவும் வேண்டாம். புனித யாத்திரைகள் வேண்டாம். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருங்கள். மரணம் பரியந்தம் கவலை வேண்டாம். பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களையும் பேச வேண்டாம். யாராவது உனக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களுக்கு நீ திருப்பி கெடுதல் செய்யாதே, நல்லதே செய். இறுதியாக உங்களிடம் வந்து சேரும் செல்வத்தாலும் உங்களது மனத்தாலும் இறைவன் அளித்த அருட்கொடையான உங்களது உடலாலும் இயன்றவரை பிற உயிர்களிடத்து அன்பு கொண்டு உதவி செய்த சந்ததியினருக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து நீங்கள் இவ்வுலகில் சேர்த்து வைக்கும் புண்ணியங்களே. வாழ்க்கை பயணத்தில் பாவ மூட்டையின் பளுவை அதிகமாக்கிக் கொண்டே போகாதீர்கள். பாவங்கள் செய்வதை களைந்து புண்ணியங்கள் செய்து வாழ்க்கை பயணத்தை இனிதாக்குங்கள். இதை நினைவில் வைத்து வாழ்க்கையை நடத்துங்கள். இனிவரும் நாட்கள் உங்களுக்கு தினமும் திருநாட்களே. ஓம் சாய்ராம். நன்றி உறவுகளே.